T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் இந்தியாவை இங்கிலாந்து அவங்க ஊரில் போட்டு புரட்டி எடுத்துருக்குறாங்க. ஆமாம், இந்தியா இதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் மட்டும்தான். நம்பர் 1 T20 டீம் கிடையாது. 4-0ன்னு ஒயிட் வாஷ் ஆனதுனால இப்போ இங்கிலாந்து நம்பர் 1 டீமாக ஆகியிருக்காங்க. இந்தியா இப்போ கீழே இறங்கியிருக்கிறாங்க. T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸை இங்கிலாந்து போட்டு புரட்டி எடுத்துருக்குறாங்க. 4-0ன்னு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்தியா வெறும் T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் மட்டும்தான். நம்பர் 1 டீம் கிடையாது. ஏன்னா 4-0ன்னு ஒயிட் வாஷ் ஆனதுனால இப்போ இங்கிலாந்து தான் நம்பர் 1 டீமாக ஆகியிருக்கிறாங்க. இந்தியா கீழே இறங்கியிருக்கிறாங்க. இந்த சீரீஸில் இந்தியா 5-0ன்னு ஆக வேண்டியதோ, செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்தியா தப்பிச்சிருக்கிறாங்களோ, மழை வந்து காப்பாற்றிருக்குதோ அப்படின்னு யோசிக்க தோணுது. இந்த சீரீஸை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க? அதாவது யூரோப் ட்ரிப் T20 டூரே முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மறக்கக்கூடிய ஒரு டூராகவும் ஒரு ட்ரிப்பாகவும் தான் இருந்திருக்கு. அயர்லாண்டு கிட்ட 2-0, இங்கே இங்கிலாந்து கிட்ட 4-0. கம்பீரை பற்றி நிறைய சர்ச்சைகள், கேள்விகள். அவர் தான் காரணமா, அவர் மட்டும்தான் காரணமா, ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன செஞ்சாரு, இப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம துப்பு துலங்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சீரீஸ் 4-0ன்னு தோற்றுருக்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, யார் காரணம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 2026 என்னோட கமெண்ட்ரியை கேட்டு நிறைய பேர் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணிங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சிங்க. நிறைகள் இருந்தால் ஓகே, ஆனால் குறைகள் கண்டிப்பாக சரி செய்து கொள்ளப்படும். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸில் வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை இந்த வீடியோக்கு கீழுமே நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பாப்பியா? ஜேடிஎல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து 2026 சவுத்தாம்ப்டனில் நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 5th T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் இந்த இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து T20 சீரீஸோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில். இந்த சீரீஸோட ரிவ்யூ பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். 2011 ரிப்பீட் ஆகுதோ இந்தியன் டீமுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசில் இருக்குது. எஸ், 2011 இந்தியாவுக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. என்ன ஒரு குட்டி கதை அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்னா, 2011 இந்தியா ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணுவாங்க. அது வின் பண்ண கையோட அந்த வருஷமே இந்தியா நம்பர் 1 டெஸ்ட் டீமாக இருப்பாங்க. ஸோ அப்படியே நம்பர் 1 டெஸ்ட் டீமாகவும் அண்ட் வேர்ல்டு கப் வின்னிங் சாம்பியனாகவும், அதாவது வேர்ல்டு சாம்பியனாகவும் இந்தியா இங்கிலாந்துக்கு டெஸ்ட் மேட்சஸ் ஆட போவாங்க. 4-0ன்னு அங்கே உதப்பட்டுட்டு வருவாங்க. அது மட்டும் கிடையாது, அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் அங்கே டெஸ்ட் சீரீஸ் ஆட போவாங்க. அங்கேயும் ஒயிட் வாஷ் ஆவாங்க, படுதோல்வி அடைவாங்க. எனக்கு இப்போ 2026 T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸாக இந்தியா இருந்தாங்க. இப்போ நம்பர் 1 T20 டீமாக இருந்தாங்க. ஆனால் அயர்லாண்டு கிட்ட போயிட்டு 2-0, இங்கிலாந்து கிட்ட 4-0, இப்போ இன்னும் கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் ஆகியிருக்கிறாங்க. அப்போது மகேந்திர சிங் தோனி கேப்டனாக இருந்தார். டங்கல் ஃப்ளெச்சர் புதுசாக கோச்சாக அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டார் கேரி கிருஷ்ணன் போனதுக்கு அப்புறமா. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் T20 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் சூரியகுமார் யாதவை மாற்றிட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் புது கேப்டனாக வந்தார். அண்ட் கோச்சா கௌதம் கம்பீர் கண்டினியூ பண்ணுறாரு. அங்கே டங்கல் ஃப்ளெச்சர் மேலே அந்த நேரங்களில் நிறைய கல்லடிகள் விழுந்துச்சு. அவர் வந்தோடனே இந்தியா தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேரி கிருஷ்ணனே கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சர்ச்சைகள் எழுந்துச்சு. இப்போது ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்கள் மேலேயும் கல்லடிகள் விழுந்துக்கிட்டு இருக்கு. கோச் கௌதம் கம்பீர் மேலே வழக்கம் போல் இல்லாமல் அது அளவுக்கு அதிகமாக கல்லடிகள் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 2011 டெஸ்ட் சீரீஸ் இந்தியா இங்கிலாந்து 4-0ன்னு அதான் ஒயிட் வாஷ் ஆனாங்க. ஆஸ்திரேலியா ஒயிட் வாஷ் ஆனாங்க. அப்போது என்ன காரணம்? இல்லை முக்கியமாக இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் தோற்றதுக்கான காரணம்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் இன்ஜுரி ஆனாங்கங்கிறது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் எஸ்ஸினால கண்டிப்பாக இந்தியாவுக்கு தடுமாறுவாங்க, பேட்டர்ஸ் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். பட் முக்கியமான காரணம் ஸ்டார் பிளேயர்ஸ். ஆக்சுவலி யுவராஜ் சிங் அந்த டைம் காயமாவார்னு நினைக்கிறேன், நாட் ராங். பவுலர்ஸ் எல்லாரும் இன்ஜுரி ஆவாங்க, அது ஒன்று நடந்துச்சு. டிரான்ஸ்லேஷன் ஃபேஸில் இருந்த ஒரு இந்தியன் டீம் ப்ளஸ் சீனியர்ஸாக இருந்தாங்க. பட் பவுலிங்கில் மட்டும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஒரு காலகட்டம்.
இப்போ இந்தியா இங்கிலாந்து T20 சீரிஸ் தோத்துருக்குறாங்க. நம்பர் 1 பொசிஷன். 2011 அந்த ஒயிட் வாஷ் ஆனாங்கல்ல இங்கிலாந்துக்கு டெஸ்ட்ல. அதுல ஆண்ட்ரூ ஸ்டாஸ் அதாவது ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் தலைமையில இங்கிலாந்து இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணிட்டு டேபிள் டாப்புக்கு போவாங்க. நம்பர் 1 டெஸ்ட் டீமா உயருவாங்க. இந்தியா கீழே வீழுவாங்க. இங்க இந்தியா 4-0ன்னு T20 சீரிஸ் தோத்து T20 ரேங்கிங்ஸ்ல இருந்து நம்பர் 1ல இருந்து கீழே வந்திருக்காங்க. இங்கிலாந்து மேலே போயிருக்காங்க. அப்போ ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ், இப்போ ஹாரி ப்ரூக், அப்போ டெஸ்ட், இப்போ T20. அப்போ தோனி, இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், அப்போ டங்கன் ஃப்ளெச்சர், இங்க கோச் கௌதம் கம்பீர். ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்மட் தான் வேற, கோச்சஸ் வேற, கேப்டன்ஸ் வேற, கண்ட்ரி ஒன்று தான். ஸோ இந்த கதையை நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இப்போ இந்தியா இருந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா, அங்கே டெஸ்ட்டில் பவுலர் இல்லை இந்தியாவுக்கு அந்த 2011. அதே போல் இங்கே இந்தியா கிட்ட பவுலர் யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள், சொல்லுங்கள். சரி, நம்ம பேசுவோம், நிறையா இருக்குங்க. இப்போ இந்தியா 4-0. இப்போ தோல்வியில் இந்த சீரீஸ் எப்படிப்பட்ட தோல்வி தெரியுமா? இந்த யூரோப் ட்ரிப்பே கிட்டத்தட்ட 7 T20 மேட்ச் ஆடியிருக்காங்க. 6 தோத்துருக்காங்க. 1 நோ ரிசல்ட்டு. 2 அயர்லாண்டு கிட்ட, 4 இங்கிலாந்து கிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் வாஷை தொடர்ந்து இந்தியா T20யில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வினா இங்கே சவுத் ஆம்டனில் 125 ரன்கள் வித்தியாசத்தில். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஸ்கோர் 77க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஸோ சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு, ரெண்டும் கலந்து அடி வாங்கியாச்சு. ஆமாம், அதிக ரன்ஸ் மார்ஜினில் தோத்தாச்சு. 77 லோவஸ்ட்டு ஸ்கோரில் விழுந்து நாசம் பண்ணியாச்சு. இங்கே 4-0ன்னு ஒயிட் வாஷ் ஆகியாச்சு. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நம்பர் 1 பொசிஷனையும் இப்போது இழந்தாச்சு. வெறும் T20 சாம்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் இப்போ இந்தியா சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆரம்பத்திலே, இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் தான். பட் அந்த பட்டத்தை இப்போ இல்லை, முன்னாடியே சொல்லியிருப்பேன், தூக்கி போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு நார்மல் டீம், அது சாம்பியனான டீம் வேற, இது வேற அப்படின்னு ஆடணும். அந்த மைண்ட் செட்டில் ஆடினா மட்டும்தான் இந்தியாவோட ஸ்டாண்டர்டை புரிஞ்சு இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுவாங்க. தங்களோட ஸ்டாண்டர்ட் புரிஞ்சு ஆடுவாங்க. டீம் அப்போ தான் க்ரோ ஆகும். அடுத்தடுத்த சீரீஸ்களை ஜெயிக்க முடியும். என்ன, அடுத்து ஜிம்பாப்வே சீரீஸ் வருது, வெஸ்ட் இண்டீஸ் ஊருக்கு வராங்க, அவங்கள போட்டு அடிக்கிறது, அதை பற்றி தானே. சும்மா சொல்லக்கூடாது பாஸ். ஜிம்பாப்வே ஜெயிக்கிறது போய் கஷ்டம். ரேங்க் டர்னர் போட்டு விட்டாங்கன்னா என்ன பாஸ் பண்ணுவீங்க? சரி, வெஸ்ட் இண்டீஸ் நல்ல ஃபார்மில் வராங்க. சரி, இந்தியா ஏஷியன் கேம்ஸ் போகிறாங்க, கரெக்ட், அங்கேயும் ஜெயிச்சிருவாங்கன்னு நீங்கள் எதுவும் நினச்சி பார்த்துறாதீங்க. அப்புறம் இந்த இங்கிலாந்து சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், அயர்லாண்டுங்கிறது இந்தியாவுக்கு ஒரு டீசர், ட்ரெய்லர். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? ஸோ இப்போ இந்த சீரீஸை இந்தியா 4-0ன்னு தோற்று ஒயிட் வாஷ் ஆகி ஏன் அயர்லாண்டில் ஏன் தோத்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்கு இப்போ நான் வரேன். ஃபஸ்ட்டு கௌதம் கம்பீரை பிடிச்சி அடிக்கிறோம் ஒரு பக்கம். சரி, கௌதம் கம்பீரையும் அடிங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கிறோம், ஓகே அடிங்க. பட் செலக்டர்ஸ் என்ன டீமை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பேசிஸில் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வார்த்தை தான், என்ன பேசிஸில் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கல. சுத்தமாக பவுலர்ஸ் கிடையாது. ஹர்ஷித் ராணா இன்ஜுரியில் வந்துருக்கிறாரு. பும்ரா உங்களுக்கு கிடையாது. இது போக சிராஜும் இல்லை, ரெஸ்ட்டு விட்டுட்டாங்க. ஹர்திக் பாண்டியாவும் இங்கே கிடையாது. ஸோ கீழே பவுலிங் யாருமே கிடையாது. அதனால் பவுலிங் கொஞ்சம் வீக்கு அப்படின்னு நான் அயர்லாந்து சீரீஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணது அப்படிங்கிறது அது வேறு கதை. பேட்டிங் வச்சு சமாளித்து ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே கில்லுலாம் அடித்தார், இஷான் ஹாண்டர்லாம் அடித்தார். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரி, இப்போதைக்கு நீங்கள் வந்து பேட்டிங் இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் பிரச்சனை. இப்போ செலக்டர்ஸ் நல்ல டீமை கொடுக்கல, அதாவது வெல் பேலன்ஸ்டு ஒரு டீமை கொடுக்கல. அயர்லாண்டை வேணால் இந்தியா தோற்றதுக்கு வந்து செம்மையாக அடிக்கலாம். அப்போ இங்கிலாண்டுக்கிட்ட இந்த மாதிரியான பவுலிங் லைனை போச்சுலாம் அவங்களால முக்கினாலும் முடியாதுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போது அயர்லாண்டை பீட் பண்ணுறதுக்கு இந்தியாவோட பேட்டிங் லைனப்பே போதும். அதை வச்சு பவுலர்ஸ் பவுலிங் பண்ணலைன்னா அப்போது சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அங்கே ஓகே. இங்கே இங்கிலாண்டுக்கிட்ட வரும்போது சரி, உங்கள் பவுலிங் தானே பிரச்சனை, இப்போ பேட்டிங்கில் நீங்கள் ஆடணும்ல. பேட்டிங் என்னாச்சு? ஆமாம், அதை தான் நான் சொல்லுவேன். இப்போது அங்கே தான் வந்து இங்கே கௌதம் கம்பீர், ஸ்ரேயாஸ் ஐயர் மேலே கல்லுகளை எறிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹேட் வாட்ச் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா சஞ்சு சாம்சன் எடுக்காததும், சூரியகுமார் யாதவை ட்ராப் பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒரு டாபிக், அது போய்க்கலாம். பட் நீங்கள் இங்கே கௌதம் கம்பீர் விஷயத்துலையும் ஸ்ரேயாஸ் ஐயர் விஷயத்துலையும் வரும்போது எனக்கு இப்போவும் சொல்கிறேன், சவுத் ஆம்டனில் எதுக்கு நீங்கள் சூரியவன்ஷி உட்கார வச்சிங்க? நான் ஆல்ரெடி சஞ்சு சாம்சனை வந்து
இவங்க ட்ராப் பண்ண விஷயத்திலேயே எனக்கு பெரிய ஒரு கடுப்புன்னு சொல்லிடக்கூடாது. ஆனா, எனக்கு புரியாத ஒரு புதிர். எதுக்கு நீங்க ட்ராப் பண்ணீங்க? இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த சீரிஸ்லயே நீங்க சஞ்சு சாம்சன் ஆட வச்சு, சூரியவன்ஷி டெபியூ பண்ணி, திரும்ப சூரியவன்ஷி ட்ராப் பண்ணி, சஞ்சு சாம்சன் ஆட வைக்கிறீங்க அப்டின்னா, எனக்கு புரியல. கௌதம் கம்பீர் கேட்டா, "நான் சஞ்சு சாம்சன் கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டேன். நாங்க பேசிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்றாரு. நீங்க பேசிட்டீங்க ரைட்டு. இங்க வெளிய மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஏங்க இவங்களும் ஒரு டீமோட ஒரு 12த் மேன். நீங்க சொல்லணும். இதுக்காக தான் நாங்க அவர எடுக்கல. இதுக்காக தான் நாங்க இத பண்றோம். அதுக்காக தான் அத செய்றோம் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ நீங்க சஞ்சு சாம்சனையும் 4வது மேட்ச், 5வது மேட்ச் எடுக்குறீங்க. ஆ எடுக்குறீங்க. ஜிம்பாப்வே சீரிஸ்ல டிராப் பண்றீங்க. ஏசியன் கேம்ஸ்ல ஆட வைப்பீங்களான்னு தெரியல. ஸ்குவாட்ல எடுத்து வச்சிருக்கிறீங்க. இப்போ சூரியவன்ஷி வந்து ஜிம்பாப்வே சீரிஸ்ல 3 மேட்ச்ல 2 100 பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு இல்ல 2 100 இல்ல ஏதோ பிளேயர் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வாங்கிட்டாருன்னா, ஏசியன் கேம்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சூரியவன்ஷி உட்கார வைப்பீங்களா? சஞ்சு சாம்சன் ஆட வைப்பீங்களா? இது என்ன மாரியான ஒரு முறைன்னு எனக்கு புரியவே இல்லையே! இதுக்கு முன்னாடி 2017, 18 அந்த காலகட்டங்கள்ல இந்த ஒரு விஷயம் விராட் கோலி, அ ரவி சாஸ்திரி அவங்களோட ஒரு பீரியட்ல ஒண்ணு போச்சு. என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, 3 ஓப்பனர்ஸ் ஷிகர் தவான், முரளி விஜய், கே.எல். ராகுல். அப்போ முரளி விஜய்க்கு இன்ஜுரி ஆன நேரம். அந்த நேரத்தில கே.எல். ராகுல் உள்ள என்ட்ரி ஆனாரு. ஆக்சுவலி இப்போ சஞ்சு சாம்சன் இன்ஜுரிலாம் கிடையாது. முரளி விஜய் மாரி கிடையாது. ஆனா என்ன பண்ணாரு அப்டின்னா, அந்த 3 ஓப்பனர்களையும் ரொட்டேஷன் அதாவது நாங்க ஃபியூச்சருக்காக அப்படி பண்ணாரான்னு தெரியல. அவரே நேரா சொல்றாரு. இவங்க 3 பேரையும் நாங்க வந்து ரொட்டேஷன்ல பயன்படுத்துறோம். அவங்க 3 பேருமே அத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு அப்ப விராட் கோலி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவரு சொன்னாரு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாரி அவரு சொன்னாரு. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தவான கன்டின்யூ பண்ணாங்க. முரளி விஜய டிராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி முரளி விஜய் அப்போ மோசமாலாம் ஆடல. நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு டெஸ்ட்ல. டிராப் பண்ணாங்க. கே.எல். ராகுல், தவான் 2 பேரையும் ஆட வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? 2018, 19 அப்போ பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வின் பண்ணவுனே இந்தியா அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லாம் போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்பதான். அந்த இங்கிலாந்து சீரிஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ தவான்க்கு லாங் ரன் குடுத்துருப்பாங்க. ட்ராப் பண்ணுவாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கே.எல். ராகுலும் சரியா ஆடல அப்புட்ன்னு சொல்லிட்டு, அங்கேயும் இந்த ட்ராப் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். மயங்க் அகர்வால் உள்ள வருவாரு. அங்க பெரிய ஒரு கொட்டைய குழப்புனாங்க. அதுதான் எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு தோணுது. சரியா சூரியவன்ஷி அண்ட் சஞ்சு சாம்சன் விஷயத்துல எனக்கு சரியா ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஆமா, புரியும், தெரியும். கௌதம் கம்பீர் வந்ததுக்கப்புறம், பொதுவா ஒரு ஐசிசி ஈவென்ட்ஸ்க்கு முன்னாடி நெறைய விஷயத்த அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனா, எனக்கு இது புரியல. எனக்கு பிடிக்கல. இப்ப நீங்க சஞ்சு சாம்சன கை வைக்காம, அபிஷேக் சர்மாவ நீங்க கை வச்சீங்கன்னா, அது கூட ஒரு வகையில நியாயம். ஆனா, அபிஷேக் சர்மா தான் அடிச்சுட்டாரே! இப்போ என்ன பண்றீங்க? புதுசா ஒருத்தவங்கள எடுத்துட்டு வரீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ண வைங்க 2 சீரிஸு. இப்ப அஜின்க்ய ரஹானே வந்து இந்தியாவுக்கு எப்பவோ கால் அப் பண்ணாங்க. ஆனா, சச்சின் போற வரைக்கும் அவரு வெயிட் பண்ணாரு அவருக்கான அந்த பெர்மனன்ட்டான இடத்துக்காக. அந்த மாரி வெயிட் பண்ண வைக்கணும் டெஸ்ட்ல அப்படிங்கிற மாரி அப்போ டெஸ்ட்ல. இப்போ இந்திய டீம்குள்ள வெயிட் பண்ணி வைங்க. ஃபாஸ்ட் ட்ராக் பண்றீங்கன்னா, இஷான் கிஷனுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணாங்களான்னா, இஷான் கிஷன் ஆல்ரெடி இந்தியா ஆடுனவரு. ஆடிட்டு வந்தவரு சாய்தம் ஸ்டாக் ட்ரோஃபில அடிச்சாரு. ட்ரை பண்ணி பார்த்தாங்க, கிளிக் ஆயிடுச்சு. 100 அடிச்சாரு நியூசிலாந்து சீரிஸ்ல அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இங்க சூரியவன்ஷி அப்படி இல்ல. ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் கூட ஆடல. டைரக்ட்டா அவர வந்து ஒரு அயர்லாந்து, இங்கிலாந்து, ஒரு ஓவர்சீஸ் கண்டிஷன் அப்படிங்கும்போது இதுதான் ரிசல்ட் வரும். நல்ல ஸ்டார்ட் இருக்கணும் பொதுவா பவர் பிளேல. அது கிடையாது அப்படிங்கும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அது நடந்திருக்குது. இப்போ சூரியவன்ஷி, சஞ்சு சாம்சன் டீம்ல என்ன நடக்குது? செலக்டர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க? கோச், க கேப்டன் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன எப்படி, ஏது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆடலாம்னா ஆடலாம் அப்படின்னு வந்துரணும். வெற்றி, தோல்வி இதுதான் இந்த விஷயத்தில ஏன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், நான் டிசப்பாயின்ட்மென்ட். சூரியவன்ஷி அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க விஷயத்தில ஹேண்டில் பண்ற விதம் எனக்கு பெருசா கௌதம் கம்பீர் விஷயத்தில எனக்கு பிடிக்கல. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க? யாராவது ஒருத்தவங்க பெருசா ஆடுனாங்களா? அன்னைக்கு 77க்கு ஆல் அவுட் ஆகும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆன விதமும் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவோ, இஷான் கிஷனும் இந்த சீரிஸ்ல ரொம்ப பெருசாவும் ஆடல. திலக் வர்மாவும் ரொம்ப பெருசா விமர்சனத்திற்குள்ளான மாரி அவர் பேட்டிங் இருந்துச்சு. துபேவும் ஒரு மாரி ஆடுனாரு, அவ்வளோதான். அப்படிங்கும்போது பவுலிங் தான் ஃபெயிலு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னா, பேட்டிங்ல வரல. அண்ட் இந்த மாரியான எப்படி சொல்றது? அன்னைக்கு பிஷ்னோயோட அந்த மான்செஸ்டர் அந்த 2 நோ பால் மேட்ச மாத்துச்சு ஒத்துக்கிறேன். ஆனா, அத தாண்டி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வர முடியாத அளவுக்கு இருக்குன்னா, அதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு காரணம்.
இந்த பிளேயர்ஸோட ரிசோர்ஸஸ் அவர் பயன்படுத்தி தெரியல இன்னும் நிறைய அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். பட் இதுக்கு மேலே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்? கேகேஆருக்கு போயிட்டாரு, பஞ்சாப் கிங்ஸ் போயிட்டாரு, ஐபிஎல் வின் பண்ணிட்டாரு. என்ன வேணும்னு தான் யோசிக்கிறேன். ஓகே, புது என்விரான்மெண்ட், இந்தியாவுக்காக ஒரு புது கோச் கீழே ஆடுறாரு அப்படிங்கும்போது இது வேற மாதிரியான ப்ரெஷர். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தோணும். தோத்துருக்குறாங்க. பட் நான் சொன்னல அந்த 2011 அந்த 4-0ன்னு இங்கிலாண்டோட வாங்கினது, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கிட்ட ஒயிட் வாஷ் தான். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கிட்ட ஒயிட் வாஷ். அந்த டைமில் வந்து ஃபேன்ஸ் பின்னாடி நின்னாங்க. தோனிக்கு பின்னாடி, இந்தியன் டீமுக்கு பின்னாடி. அது மாதிரி இப்போ இந்தியன் டீமுக்கு பின்னாடி நில்லுங்க. என்ன கிற்கானதா செலக்ஷன்ஸே எனக்கு பிடிக்கல, கிற்கானதானே எனக்கு புரியுது. பட் ஓகே, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. எப்படியும் நல்லது நடக்கும், நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். நம்புங்க, நடக்கும், நம்புங்க. அவ்வளோதான். செலக்டர்ஸ் அவங்க மேலேயும் தவறுகள் இருக்குது. இங்கே கோச் அவங்களோட அப்ரோச்சும் தவறுகள் இருக்குது. பிளேயர்ஸோட அடாப்டிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அவேர்னஸ், இதெல்லாமே இங்கே பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பார்க்க முடியுது. பிளேயர்ஸ் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. கேப்டன்சிலையும் பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் இந்த வருசலாக ஒரு 6 தோல்வி பரிசளிக்கப்பட்டிருக்கு. யூரோப்பில் மறக்கக்கூடிய ஒரு யூரோப் டூரா, T20 டூரா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அமைஞ்சிருக்கு. முதல் முறையாக கேப்டன்சி எடுத்தார். இந்த ஒரு தோல்வி கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், அதில் டவுட்டே கிடையாது. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் ஹாரி ப்ரூக் சொன்னார், நாங்கள் இங்கிலாண்டை வந்து இந்தியாவை நாங்கள் ஜெயிச்சு ஒயிட் வாஷ் பண்ணி நாங்கள் நம்பர் 1 டீமாக வருவோன்னு சொன்ன மாதிரியே நம்பர் 1 டீமாக கொண்டு வந்திருக்காரு. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி கேட்சஸ் விட்டாங்க. அவர் கேட்சை விட்டதில் அவர் அடி எடுத்துகிட்டு போனார். ஆக்சுவலி எனக்கு பட்லரை விட இவர் அடி செம்மையாக இருந்தது. அக்ஷர் பட்டேலை யார் ஏறி அடித்தது, கவர்ஸுக்கு மேலே அடித்தது, பிரின்ஸ் யாதவ் அடித்தது, புல்லானது ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு. ஹாரி ப்ரூக் கேப்டனாக சொன்னது செஞ்சார். கேப்டனாக ஆடி காமிச்சார். கேப்டனாக பேட்டராக ஹாரி ப்ரூக் தான். ஹாரி ப்ரூக் அங்கே T20 வேர்ல்டு கப்பில் 100 அண்ட் டீம் செமிஃபைனல் கூப்பிட்டு போனார் நினைக்கிறேன், நாட் ராங். ஸோ கூப்பிட்டு போனார். அண்ட் அதே நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 டீம் T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸை ஊருக்குள்ளே உதச்சி ஓட விட்டுருக்கிறாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவர் இந்த மாதிரி ஆடி பேயாட்டம் ஆனார். பேயாட்னா சும்மா கிடையாது. 34 பாலில் 52 அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 17 பாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 50யை கிராஸ் பண்ணிட்டார். அடுத்த ஒரு 11 பாலில் அவரோட 49 ரன் கிட்டத்தட்ட வந்துச்சு. ஆமாம், அடித்து துவம்சம் பண்ணிட்டார். 64 பாலில் 131, 12 4, 6 6. எங்கே அவரோட காலம் முடிய போதோ அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இல்லை, ஜாஸ் பட்லருக்கு வந்து அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் மாதிரிலாம் அங்கே பண்ணலை. அவர் எப்படி ஆடணுமோ ஆடி கொடுத்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஜாஸ் பட்லர் இப்படி ஆடி இருக்காரு. இதுதான், ஏன்னா ஜாஸ் பட்லர் அவருக்கு கேப்டன்சி வந்துச்சுல்ல, அப்போ T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கல்ல, அந்த டைமே அவரோட நேச்சுரல் கேம் விட்டு அவர் பொறுமையாக ஆட ஆரம்பிச்சிட்டார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்ததுக்கப்புறமா. பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக் அண்ட் பிரெண்டன் மெக்கலம் இவங்க தலைவா நீ ஆடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ப்ளஸ் நான் 3-0 வந்தாச்சு. சவுத் ஆம்டன் ஃபைனல் T20 மேட்ச் ஒன்றும் பெருசாக இழக்கிறதுலன்னு சொல்லி விட்டு உள்ளே பூந்து அடின்னு அடிச்சிட்டாரு. அவருக்கு கேட்சை விட்டாங்க. எங்கேயாவது விட்டுருந்தா ஏதாவது அப்படிலாம் யோசிச்சாலும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செம்மையாக ஆடினாங்க, சூப்பராக ஆடினாங்க. ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக் அவங்களே வெற்றியை உறுதி பண்ணிட்டாங்க. சாம்பலரோட பவுலிங்கும் நல்லா இருந்தது ஃபைனலில். முக்கியமாக இந்த சீரீஸ் முழுக்க ஆர்ச்சரோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. சூரியவன்ஷிக்கு ப்ரெஷர் போட்டார். ஆதில் ரஷீத், லியம் தௌசன் நல்லா பண்ணாங்க. சில இடங்களில் ஃபில் ஷாட் நல்லா பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆப்ரேட் பண்ணாங்க. இதில் ப்ரூக்குக்கும் பங்கு இருக்குது. அண்ட் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இங்கிலாந்து நம்பர் 1 டீம் இங்கிலாந்து அப்படி தான் சொல்லணும். நம்பர் 1 ப்ரூக்கோட இங்கிலாந்து அப்படின்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட் டாமினன்ஸ் வழிச்சு அள்ளி போட்டிருக்கிறாங்க. மறக்கக்கூடிய ஒரு சீரீஸாக இந்தியாவுக்கும் இந்தியன் ஃபேன்ஸ்களுக்கும் அது இருக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் அடுத்து ஜிம்பாப்வே எப்படி பவுன்ஸ் பேக் ஆகி வராருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரோக்கோவோட ஆட்டம் இருக்குது. ஜூலை 14ஆம் தேதியிலேருந்து 3 ODI மேட்ச் சீரீஸ் அங்கே இங்கிலாந்தில் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கில்லுக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கில்லுக்கு கேப்டன் கில்லுக்கும் கௌதம் கம்பீருக்கும் இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. பார்ப்போம் கில்லு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு 4-0 பற்றியும் செலக்டர்ஸ், கோச்சஸ், கேப்டன்ஸ் இவங்களோட செயல்பாடுகள் பற்றியும் நன்றி. பார்க்காம எடுத்தது வீடியோக்குள்ள